அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளால் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தவக்காலத்தில் என்ன நோக்கத்தோடு, உபவாசத்தோடு, ஜபத்தோடு இந்த காலை தியான வழிபாட்டிலே பங்கு பெறுகிறோமோ அவை அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் படைக்கலன் தாங்குவோர். யோனத்தானின் படைக்கலனை தாங்கி நிற்கின்ற அம்மனிதரை குறித்துத்தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இவருடைய பெயர் இங்கே குறிப்பிடப்படவில்லை, an unnamed person. ஆனால் நீர் முன்னால் போகும், நான் உமக்கு பின்னால் வருகிறேன், நான் உம்மோடு கூட இருக்கிறேன் என்று கடினமான போர் சூழலிலும் தன் எஜமானை பின் செல்லுகின்ற ஒரு பணியாளராக, தலைவராக இவர் இருக்கிறார். இவர் வெறுமன படைக்கலன்களை தாங்குகின்ற ஒரு மனிதராக மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு கவுன்சிலர், நம்பிக்கை தருகின்ற ஒரு மனிதராக யோனத்தானுக்கு இருக்கிறார். சாதாரணமாக அவர் வெறும் படைக்கலன்களை மட்டும் தாங்கி செல்கின்ற மனிதராக இல்லாமல் நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியும் புத்தாக்கத்தையும் தாங்கி செல்லுகின்ற, ஆலோசனைகளை எல்லாம் தாங்கி செல்லுகின்ற ஒரு மனிதராகத்தான் இங்கே அவர் திகழ்கிறார். அது மட்டுமல்ல, யோனத்தான் கடினமான போர் சூழல்கள் இருக்கிறது. பெரிய அரசன் சவுலே ஒரு மாதுளை செடியின் அடியில் காத்திருக்கிறார். போர் மும்முரமாக நடக்கப் போகிறது. இப்படி இருக்கிற சூழலில் இந்த பெலிஸ்தியர்கள் எல்லாரும் சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாலஸ்தீனாவில், காசாவில் இஸ்ரேல் மக்கள் அம்மக்கள் வெளியும் உள்ளேயும் வர முடியாதபடி எல்லையை எல்லாம் மடக்கி இருந்தார்களோ, அதுபோல் பெலிஸ்தியர்கள் எல்லைகளை மடக்கி இருக்கிறார்கள். உணவு, மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பெறுவதற்கும் கடினமான ஒரு காலம். போர்க்கருவிகளை கூட கூர்மையாக்குவதற்கோ பதம் பார்ப்பதற்கோ இவர்களிடத்தில் ஆள் இல்லை. இவர்களெல்லாம் போய் அந்த பெலிஸ்தரிடத்திலே தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் யோனத்தான் தன் படைக்கலன் தாங்குவோரை பார்த்து வா என்று சொல்ல அவர் உடனே யோனத்தானை பின் சென்று செல்லுகிறார். நல்ல ஒரு முன்மாதிரி. நம்மில் பலர், நம் தலைவர் கடினமான சூழலில் நம்மை அழைக்கிறார், நாம் போய் இதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று, நான் வரலங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை சிந்தித்து கொண்டிருக்கிற போது ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் வாகனம் கற்றுக்கொண்டிருந்தேன், கார் கற்றுக்கொண்டிருந்தேன். அப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓட்ட பழகிடுச்சு. ஒரு நாள் இதே போல் காலை வேளையில் நமது தம்பி மகேஷ் அவர்களை, வாப்பா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு. ஐயா, எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது ஐயா, நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னார். அவருக்கு நம்பிக்கை இல்லை, வாழ்வை குறித்த அச்சம் இருந்தது. இவரிடம் போய் நாம் ஏன் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த யோனத்தானின் படைக்கலன்களை தாங்குவோர் அப்படி அல்ல. நீர் போகும், நான் உம்மோடு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த பகுதியின் மைய வசனம் 7ஆம் வாக்கியம். அதற்கு அவர், தம் படைக்கலன்களை தாங்குவோன் உம் மனம் போல் செய்யும், நீர் முதலில் செல்லும், உம் மனதிற்கேற்ப செய்யுமாறு நான் உம்மோடு இருக்கிறேன். கடினமான காலகட்டங்களில் தன் எஜமானோடு உடன் இருக்க விரும்பின ஒரு தலைவர்.
நாம் எல்லாரும் யோனத்தானை பற்றி அதிகமாக நினைக்கிறோம். ஆனால் யோனத்தானின் வெற்றிக்கு அடிப்படை காரணம் இந்த பண்பு நிறைந்த படைக்கலன் தாங்குவோர் என்கின்ற தலைவரால் தான் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. குறிப்பாக அந்த பாலஸ்தீனா நாட்டில் இருக்கின்ற அந்த மலை முகட்டுகளை எல்லாம் ஏறுவது கடினம். அது சுண்ணாம்பு மலைகளாக இருக்கும், பாறைகள் நிறைந்ததாக இருக்கும். சாதாரணமாக அந்த மலையை ஏறுவதே கடினம். ஆனால் எல்லா படை கருவிகளையும் தாங்கிக் கொண்டு தன் எஜமானின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அந்த மலையின் மீது ஏறுவது எவ்வளவு கடினமான காரியம். ஆனாலும் இந்த கடினப்பாட்டையெல்லாம் தவிர்த்து உமக்கு நான் உண்மை உள்ளவன் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இங்கே அந்த படைக்கலன் தாங்குவோர் அவருக்கு பின்னால் அவர் ஏறி போகிறார். சூழல் தனக்கு ஏற்றதாக இல்லை, ஆனாலும் பரவாயில்லை, என் எஜமானனுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்கின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்தோடு தான் இந்த படைக்கலன் தாங்குவோர் யோனத்தானை பின்பற்றி செல்கிறார். பல காரியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஒரு 4 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். A leader with full of faith. ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு கடவுள் மீது இருக்கின்ற முழுமையான நம்பிக்கை. சவுல் அரசரே தான் என்ன செய்வது என்று அறியாமல் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார். போர் வீரர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் எப்போது, எப்படி, எங்கு துவங்குவது என்று தெரியாமல் இருக்கிறார். அங்கு ஆண்டவரின் அடியவர் இருக்கிறார், அகியா. அவரும் ஏபோத்தை அணிந்திருக்கிறார். ஆனால் அவரும் ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை, நாங்கள் போரை எப்போது, எங்கு, எப்படி தொடங்க வேண்டும், யார் முதலில் துவங்க வேண்டும், இவையெல்லாம் தெரியாமல் மக்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிற இந்த சூழலில்தான் யோனத்தான் தானாக தன் படைக்கலன் தாங்குவோனை அழைத்து, வா நாம் போகலாம் என்று சொல்லுகிறார். இதை தன் பெற்றோருக்கும் அவர் அறிவிக்கவில்லை. கூட இருந்த யாருக்கும் கூட இவர்கள் போனது தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் கடவுளை நம்பி, தன் எஜமானனை நம்பி, கடவுள் எப்படியும் தன் எஜமானன் வழியாக வெற்றியை அருளுவார், இந்த வெற்றியில் நாம் துணை செய்ய வேண்டும் என்று முழு நம்பிக்கையோடு தன் எஜமானனோடு போகிறாரே, அந்த நம்பிக்கை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக சிறந்த பண்பாக இருக்கிறது. மனம் போல் செய்யும், நீர் முதலில் செல்லும், மனதிற்கேற்ப செய்யும், நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He is a man full of faith, not of fear. சவுல் அரசரே பயந்து கொண்டு எப்படி துவங்குவது, என்ன செய்வது, யார் துவங்குவது என்று எல்லாம் அச்சத்தில் இருக்கிற போது இந்த படைக்கலன் தாங்குவோர் யோனத்தானுக்கு ஒரு தைரியமான வாக்கை கொடுத்து, உம்மோடு நான் இருக்கிறேன், வாரும் போகலாம் என்று சொல்லுகிறார். A man of faith, not of fear. இரண்டாவதாக, a leader with a decision. ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து உடனே செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார். இவர் சொல்லியிருக்கலாம், யோனத்தான் சற்று பொறுத்திரு, தந்தையை காட்டிலும் நீ என்ன பெரிய போர் வீரனா, சவுல் அரசரே அமைதியாக இருக்கிறார், நீயும் நானும் போய் என்ன செய்ய போகிறோம், சற்று பொறுத்திரு, காத்திரு என்று எல்லாம் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் தன் எஜமானன் வா போகலாம் என்று சொன்ன அடுத்த நிமிடத்திலேயே, சரி நானும் வருகிறேன், உன் மனம் போல செய்யும், நான் உம்மோடு கூட இருக்கிறேன் என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உடனடியாக ஒரு முடிவை எடுத்து அதனை செயல்படுத்துகிறார். இப்படி போட்டிருக்கிறேன், a leader with decision in difficult times. ஒரு தலைவர் முடிவுகளை எடுப்பார், ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் பட்டென்று யார் முடிவுகளை எடுக்கிறார்களோ அவர்களே சிறந்த தலைவர்களாக வருவார்கள். அதற்கு இந்த படைக்கலன் தாங்குவோர் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். யோனத்தான் சொன்ன மாத்திரத்தில்
உடனே முடிவெடுத்து, கடினமான சூழல்கள் தான், ஆனாலும் பரவாயில்லை, உம்மோடு கூட நான் வருகிறேன் என்று தன்னுடைய முடிவை பட்டென்று சொல்லுகிறார். நம்ம ஆளுங்கிட்ட யார்கிட்டையாவது சொல்லி பாருங்களேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் பண கஷ்டமாக இருக்குது, ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு பேசுங்க. நம்ம நண்பர்கிட்ட 1.5 மாதம் நம்ம வீட்டு பக்கமே தலை வைக்க மாட்டாப்புல. அப்புறம் என்ன மச்சான் உன் ஆளே காணும்னா, ஒரே இதுவாகி போச்சு அப்படின்ட்டு நம்ம பிரச்சனையை பற்றி கூட கேட்க மாட்டாப்புல. ஆனால் இவர் அப்படி அல்ல. கடினமான காலகட்டத்திலும் பட்டென்று முடிவெடுத்து அதனை செயல்படுத்தி விடுகிறார். A man who takes decision in difficult times. மூன்றாவதாக, a leader with a like-mindedness. ஒரு தலைவர் இருக்கிறார், அவருக்கு கீழ் பணியாற்றுகின்ற அந்த பணியாளரும் அந்த தலைவரும் ஒரே நேர்கோட்டில் சிந்திக்கின்ற போதுதான் அவர்கள் செய்ய இருக்கின்ற பணி வெற்றிகரமாக முடியும். அப்படி இல்லாவிட்டால் தலைவர் ஒன்றை சிந்திப்பார், உடன் இருக்கிற பணியாளர்கள் வேறு விதமாக சிந்திப்பார்கள், ஒரு நிகழ்வு சரியான விதத்தில் நிறைவு பெறாது, வெற்றி பெறாது. ஆனால் இவரை பாருங்கள், உம் மனம் போல் செய்யும், உம் மனதுக்கேற்ப செய்யும், நான் உம்மோடு கூட இருக்கிறேன். அதனுடைய பொருள் என்ன? தலைவரே, என் மனம் உம்மோடு தான் இருக்கிறது, நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும், நான் உமக்கு நிற்கிறேன், துணை நிற்கிறேன். கிட்டத்தட்ட உம் மனம் போல செய்யும், நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கின்ற அந்த மன ஒற்றுமையை குறிக்கின்ற சொற்களாக நாம் பார்க்கலாம். சில தடவை கணவன் சொல்லுவார், எங்கள் வீட்டம்மாவை கேளுங்க அப்படின்னு. அப்போ அந்த நபர்கள் சொல்லுவார்கள், ஏங்க நீங்கள் சொன்னால் என்ன, உங்கள் வீட்டம்மா சொன்னால் எல்லாம் ஒன்று தான். மனைவி சொல்லுவாங்க, அவர்கிட்ட அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது, இல்லை எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்டுக்குங்க ஒரு வார்த்தை, ஏங்க அவர் தாங்க சொன்னாங்க உங்களை கேட்க சொல்லி. அப்படியா, சரி அப்படின்னா செய்யுங்க. இங்கே இந்த இருவருடைய மனமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதினால் இந்த படைக்கலன் தாங்குவோர் சொல்லுகிறார், நீர் உம் மனம் போல் செய்யும், உம் மனதோடு என் மனம் ஒன்றித்திருக்கிறது, பிரச்சனை ஒன்றுமில்லை, உம்மோடு கூட நான் வருகிறேன். நாம் பல நேரங்களில் தலைவர்களாக இருக்க விரும்புவோமே தவிர தலைவருக்கு துணை செய்கின்றவராக நாம் ஒருபோதும் இருக்க விரும்ப மாட்டோம். ஆனால் இவர் அப்படி அல்ல. இவருடைய சிறந்த தலைமைத்துவ பண்பு என்ன தெரியுமா? தலைவர்களுக்கு உண்மையாக இருக்கவும் அவர்களோடு உடன்பட்டு செல்லவும் இவர்கள் நமக்கு மாதிரியை காண்பிக்கின்றார்கள். ஆகையினால் இப்படி போட்டிருக்கிறேன், a leader with like-mindedness. நான்காவதாக, a leader with distinct qualities. distinct என்றால் தனித்துவமான தன்மைகள் இவருக்கு இருக்கிறது. என்ன தனித்துவமான தன்மைகள்? அதில் ஒரு 7 சிறு குறிப்புகளை நான் குறித்திருக்கிறேன். ஒன்று, the man who is not to lead but to lift யோனத்தான். அந்த காலத்தில் யாரு முதல்ல போய் கத்தி எடுத்து சண்டை போறாங்களோ அவங்க பேர்ல தான் வெற்றி வரும். ஆகையினால தான் இவர் சொல்றாரு, நான் கூட யோசித்தேன், என்னடா இவ்வளோ பயந்து போய் தலைவரை முன்னாடி அமிச்சிட்டு பின்னாடி போயினுக்கிறானே இவன். இல்லை தலைவா, நான் முன்னாடி போய் படைக்கலன் தாகுவன் தான் முன்னாடி போனா, யோனத்தான் பின்னாடி போனான்ற செய்தி கேள்விப்பட்டால் உனக்கு அசிங்கம், நீ முதல்ல போ, நான் உன் பின்னாடி வரேன். He is not to lead, to take a lead, but to lift his master. என்ன ஒரு அருமையான குவாலிட்டி பாருங்க. நம்ம ஆளுங்களை இருந்தால் தலைவா நீ பின்னாடி போன்ட்டு நம்ம பின்னாடி என்ன பண்ணுவான், தோண்டி வச்சுட்டு இருப்பான். He is not to lead but to lift. இந்த இரண்டாவது சிறு குறிப்பு, he is not to like to be a superior but to support. நான் உன் கூட வரேன் அப்படின்னு அவரை மேல்வோங்கி செயல்பட அல்ல,
அவருக்கு துணையாக நிற்க. ஏன்னா நீங்கள் அந்த பகுதியை படிச்சீங்கன்னா யோனத்தான் முன்னாடி போவார், ஒருத்த இப்படி வெட்ட வரான்னா குடிஞ்சி கையை மட்டும்தான் அவர் வெட்டுவார். அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுக்கிறதுக்குள்ள பின்னாடி வருகிற அவருடைய படைக்கலன் தாங்குவோர் அவருடைய கதையை முடித்து விடுகிறான். He is not to become a superior one, but to support his master. மூன்றாவது, he does not want to become a master, but to be a servant. பல நிலைகளில் நாம் பல்வேறு அரசியல் கூட்டங்களிலும் கட்சிகளிலும் பல்வேறு நிறுவனங்களிலும் நாம் பார்க்கலாம். எப்போது அண்ணன் காலியாவான் திண்ணை காலியாவும் அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க. ஆனால் இவர் அப்படி அல்ல. என் எஜமானனுக்கு நான் உண்மை உள்ள ஒரு பணியாளனாக இருப்பேன், நான் எஜமானனாக மாற ஒருபோதும் விரும்புவதில்லை என்கின்ற நிலையில்தான் அவர் இந்த போரில் ஈடுபட்டு அவர் சேவை செய்கிறார். யோனத்தானுக்கு சேவை செய்கிறார். He is not willing to become a master, but to be a servant. அப்புறம் பாருங்க, he is not single, but he worked as a team. சரி, கொஞ்சம் ஒரு 4-5 பேரை காலி பண்ணிட்ட உடனே யோனத்தான் நீ அந்த பக்கமாக போ, நான் இந்த பக்கமாக போய் நானும் ஒரு பக்கமாக போகிறேன். இல்லை, நீயும் நானும் ஒன்றாகவே போவோம். பல நேரங்களில் நமக்கு குழுவாக செயல்படுறதுக்கு முடியாது. எப்பவுமே சிங்கிளாக நாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த தலைவர் அப்படிப்பட்டவர் அல்ல. கூட்டாக சேர்ந்து வெற்றியை கொண்டு வருவதில் இவர் சிறந்த தன்மை உள்ளவர். அவர் சொல்றாரு, நான் உம்மோடு கூட இருக்கிறேன், உன் விருப்பம் போல் செய், நான் உனக்கு துணை நிற்கிறேன். I will support and I will work as a team, not as a single person. அஞ்சாவதா சொல்றாரு, நான் மற்றவனை வீழ்த்துவதை காட்டிலும் உன்னை பாதுகாப்பதில் நான் குறியாக இருப்பேன். I will defeat the enemies, but I will also defend you. ஒரு படைக்கலன் தாங்குவோனுடைய முதன்மையான நோக்கம் என்ன தெரியுமா? எதிரியினிடமிருந்து தன் தலைவரை காப்பாற்றுவது. He is there to defend Jonathan. ஆறாவதாக, he doesn't have a vision. Actually, Jonathan is the one who had a vision to have victory over the Philistines. ஆனால் இவருக்கு அந்த தூர பார்வை இல்லாவிட்டாலும் அந்த பார்வை உடைய ஒரு மனிதனோடு உடன் பயணிப்பதற்கு அவர் மனம் இசைந்தவராக இருக்கிறார். பல நேரங்களில் நமக்கு கடவுளுடைய காரியங்கள், கடவுளுடைய செயல்கள் பற்றிய விஷன் இருக்காது, பார்வை இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்களோடு ஒன்றித்து பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த நாளில் ஏற்பட்ட வெற்றி கடவுளால் வந்த வெற்றி என்று மக்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நிலம் அதிர்கிறது. ஒரு இடத்துல நிலம் அதிருது அப்படின்னா ஒன்று நில அதிர்ச்சியாக இருக்கணும், இல்லைன்னா கடவுள் செய்த காரியமாக இருக்க வேண்டும், இல்லையா? இயேசு சிலுவையில் மரித்திருக்கிற போது கூட பூமி எங்கும் இருளாக இருக்கும், நிலம் அதிரும். அப்போ அந்த ரோம போர் சேவகன் சொல்லுவான், இவர் உண்மையிலேயே இறைமகன் அப்படின்னுவான். அதுபோல தான் இங்கே சொல்லுகிறார்கள், நிலம் அதிர்கிறது, கடவுள் நமக்கு வெற்றியை அளித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இந்த கடவுள் வெற்றியை அளிப்பார் என்கின்ற தூரப்பார்வை யோனத்தானுக்கு இருந்தது. யோனத்தான் வழியாக கடவுள் வெற்றி அளிப்பார் என்கின்ற அந்த பயணத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் இந்த படைக்கலன் தாங்குவோர். கடைசியாக, he is not to compete but to be a companion to Jonathan. நீ எத்தனை பேரை சாகடிக்கிற, நான் எத்தனை பேரை சாகடிக்கிறேன் அப்படின்னு போட்டி மனப்பான்மையில் அந்த போரை அவர்கள் நடத்தவில்லை. நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எ பெஸ்ட் கம்பேனியன் டு ஜோனத்தன். திருமறை ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த படைக்கலன் தாங்குவோன் மட்டும் இல்லாமல் இருந்தால் யோனத்தான் தன் போரில் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள்.
He is not to compete, but to complement, but to be a companion to Jonathan. இயேசுவினுடைய வாழ்க்கையில் இவருக்கு இருந்த அத்தனை பண்பு நலன்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பெயரை பிரபலமாக்குவதற்காக இந்த உலகில் வரவில்லை. தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். எப்போதும் தந்தையை மாட்சிப்படுத்துகின்றவராக அவர் இருந்தார். இந்த படைக்கலன் தாங்குவோன் எப்படி யோனத்தானுக்கு சேவை செய்தாரோ அதுபோல் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளுக்கும் மனுக்குலம் அனைத்திற்கும் அவர் சேவை செய்து சுற்றித் திரிந்தார். அவர் தனியாக பணி செய்யவில்லை. இயேசுவுக்கு எல்லா ஆற்றலும் இருந்தது. ஆனால் அவர் ஒருபோதும் தனியாக செயல்படவில்லை. அவர் தன் ஊழியத்தை துவங்குகிற போதே 12 பேரை தெரிந்தெடுத்துக்கொண்டு ஒரு குழுவாக தான் அவர் செயல்படுகிறார். அவர் தன்னை மீட்டுக் கொள்வதற்காக வரவில்லை. மாறாக தன் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பாதுகாக்கும்படி, டு டிஃபெண்ட் ஹூ ஆர் ஃபெய்த்ஃபுல், அவர்களை பாதுகாப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். நான் சாவதற்காக பிறந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தாலும், உலகின் மீட்புக்காக நீ சிலுவையை கடக்க வேண்டும் என்று தந்தை அவரிடத்தில் அந்த தூர பார்வையை கொடுக்கின்ற போது ஒரு மனம் அழுத்துகிறது. தந்தையே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த தூரப்பார்வையில், மீட்பின் தூரப்பார்வையில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். அந்த சிலுவை பாதையில் தன்னை அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, தன்னை நாடி வந்த எல்லாருக்கும் நல்ல ஒரு கம்பேனியனாக, நண்பராக அவர் மாறிவிடுகிறார். சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இனிமேல் உங்களை சீடர்கள் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நண்பர்கள் என்று சொல்லுவேன். அந்த நட்பின் அடிப்படையிலே தான் தன்னிடம் வந்த அந்த கள்வனுக்கும் சிலுவையில் வாழ்வை அவர் உறுதி செய்கிறார். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, 2 சிந்தனைகளை மட்டும் உங்களிடத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். நாம் எதை சுமந்து கொண்டு போகிறோம்? அந்த படைக்கலன் தாங்குவோன் வெறும் போர்க்கருவிகளை மட்டும் தாங்கி செல்லவில்லை. நம்பிக்கை, சேவை மனப்பான்மை, குழுவோடு இணைந்து செயலாற்றும் தன்மை, தன் எஜமானனை காக்கும் தன்மை, தன் எஜமானனுக்கு நல்ல நண்பராக இருக்க வேண்டும் என்கிற எல்லா எண்ணங்களையும் சுமந்து சென்றான். நாம் இந்த தவக்காலத்தில் எதை சுமந்து கொண்டிருக்கிறோம்? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நான் யாரோடு நிற்கிறேன்? ரொம்ப முக்கியம். To whom I am supporting, I am lifting, I am serving, I am defending, and I am a companion to whom? இந்த கேள்வியை இந்த தவக்காலத்தில் நாம் கேட்க வேண்டும். இந்த உலகத்தோடு எனக்கு நட்பும், இந்த உலகத்தை பாதுகாக்கும் நோக்கமும், இந்த உலகத்திற்கு பணி செய்யும் நோக்கமும், உலகத்தை உயர்த்தும் நோக்கமும் எனக்கு இருக்கிறதா? அல்லது கிறிஸ்து இயேசுவை உயர்த்தும், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் பண்பு இவைகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த படைக்கலன் தாங்குவோன், he is not just assisting Jonathan, but he is advancing the kingdom of God. He is not just assisting Jonathan, but he is advancing the kingdom of God. அவர் ஏதோ யோனத்தானுக்கு உதவி செய்தார் என்பது அல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரேலரும் பெலிஸ்தியர் மீது வெற்றி கொள்வதற்கு, இறை அரசு வருவதற்கு அவர் பணி செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இந்த சிந்தனைகளோடு நாம் இன்றைய நாளை துவங்குவோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென்.